நிறைய பேர் வீட்டில் கார பிடிக்கொழுக்கட்டை ரெசிபி வந்து அரிசியை ஊற வச்சு மாவா அரைச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து செய்வாங்க. இது எப்படி இன்ஸ்டண்ட்டாக செய்யறதுன்றதான் பார்க்க போகிறோம். இதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து நம்ம அரிசி மாவை ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் உப்பு ஆட் பண்ணிட்டு கொஞ்சமாக நெய் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து சுடுதண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா சாஃப்டான மாவை ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. மாவு காயாம இருக்க மூடி போட்டு வச்சிருங்க. இப்போ வந்து ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஆட் பண்ணிட்டு கடுகு, கருவேப்பிலை, உளுந்து, கடலைப்பருப்பு, வரமிளகாய், பெருங்காயத்தூள், பச்சை மிளகாய், உப்பு, துருவன தேங்காய் இதெல்லாம் ஆட் பண்ணிட்டு நல்லா வதக்கிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. லாஸ்டா வந்து கொத்தமல்லி தூவி இறக்கிருங்க. இப்போ வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க மாவை வந்து அதில் போட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். எல்லாத்தையுமே நல்லா கம்ப்ளீட்டாக பிசைஞ்சு இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வந்து மாவு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நல்லா இந்த மாதிரி வந்து உருட்டிட்டு இந்த மாதிரி நீளமாக உருட்டிட்டு கையை வச்சிங்கன்னா நல்லா அச்சு விழுந்துரும். இதே மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. இதை வந்து ஒரு ஸ்டீமர் பிளேட் இல்லைன்னா இட்லி பிளேட்ல வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இதை வந்து ஒரு 10 to 15 நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்துட்டீங்கன்னா சூப்பரான கார கொழுக்கட்டை ரெசிபி இன்ஸ்டன்டா ரெடி ஆயிரும்.